பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை தடுக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள், இல்லத்தரசிகள் உள்ளிட்டோர் கோவையிலிருந்து ஆனைக்கட்டி வரை இருசக்கர வாகன பேரணி மேற்கொள்கின்றனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கறிவோம். ஐஸ்வர்யா, இப்போ இந்த பேரணியில எவ்வளவு பேர் பங்கேற்று இருக்கிறாங்க? எங்கிருந்து எங்க வரைக்கும் எவ்வளவு நேரம் செல்ல இருக்கிறாங்க? மேடம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மேடம். தற்போது நாம் நிற்கும் இந்த பகுதியானது கோவை வஉசி மைதானத்தில் இருக்கிறோம். அதாவது இங்குதான் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அதனை கண்டித்து தற்போது பெண்களானது இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி துவங்க உள்ளது. தற்போது அது துவங்குவதற்கான முன்னேற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியானது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த பெண்கள் என்றாலே பார்த்தீங்கன்னா இதுல கல்லூரி மாணவிகள் மற்றும் இல்லத்தரசிகள் மற்றும் பல்வேறு தரப்பில் உள்ள பெண்கள் தான் இந்த இருசக்கர வாகன பேரணியில் தற்போது பங்கேற்றுள்ளனர். தற்போது நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். பெண்கள் எல்லாரும் இந்த வாகன விழிப்புணர்வு பேரணிக்கான ஆயத்தமாகி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னதாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரம்யா பாரதி அவர்கள் இவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை தற்போது அளித்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே பெண்கள், அதாவது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த புல்லட் என சொல்லக்கூடிய அந்த இருசக்கர வாகனத்தில் பெருமளவு ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அது ஒரு சமுதாய நல்லதுக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துடன் பெண்கள் பாலியல் வன்கொடுமையை தடுக்க வலியுறுத்தி தான் இந்த புல்லட் என சொல்லக்கூடிய அந்த இருசக்கர வாகன பேரணியை தற்போது இந்த பெண்கள் முன்னெடுத்துள்ளனர். தற்போது இந்த இருசக்கர வாகன பேரணியின் துவக்கமாக தான் தற்போது இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று வருகிறது. ஐஸ்வர்யா, எத்தனை மணிக்கு இந்த இருசக்கர வாகன பேரணி தொடங்க இருக்கிறது? எத்தனை மணிக்கு நிறைவு பெறும்? extremely vigilant. எந்த எதுனாலும் போலீஸையோ இல்லாட்டி கவர்மெண்ட் மணிமாறன், அதாவது இந்த இருசக்கர வாகன பேரணியானது தற்போது இன்னும் சில நிமிடங்களில் துவங்க உள்ளது. ஆனால் இதற்கு முன்பாக இவர்களுக்கு, அதாவது இந்த ஒரு உயரிய நோக்கத்துடன் இந்த இருசக்கர வாகனியை முன்னெடுக்கும் இந்த பெண்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச், அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தற்போது கோவை மாவட்ட போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் சரவணன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரம்யா பாரதி அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை அளித்து வருகின்றனர். தொடர்ந்து இன்னும் சில வினாடிகளில் இந்த துவங்க உள்ள இந்த பேரணியானது இங்கு கோவை வஉசி மைதானத்தில் இருந்து தமிழக கேரள எல்லையான ஆனைக்கட்டி வரையும் இந்த இருசக்கர வாகன பேரணியானது செல்ல உள்ளது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் பெண்கள் என்றாலே, அதாவது மன ரீதியாக சரி, பெண்கள் ஆண்களை விட மிகவும் வலிமையாக சொல்லப்பட்டாலும் உடல் ரீதியாக பெண்கள் அந்த அளவுக்கு இல்லை என்ற ஒரு கூற்றை மாற்றும் விதமாக தான் இந்த இருசக்கர வாகன பேரணியை பெண்கள் முன்னெடுத்துள்ளதாக நம்மிடம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த புல்லட் என சொல்லக்கூடிய அந்த வாகனத்தை ஆண்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தையும் மாற்ற வேண்டும், அதையும் தங்களால் இயற்ற முடியும் என்பதை மாற்றும் விதமாக தான் பெண்கள் இந்த இருசக்கர வாகன பேரணியை முன்னெடுத்துள்ளனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாகன பேரணியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பங்கேற்றுள்ளது. இதில் 70 கிட்டத்தட்ட 80 வகையான வாகனங்கள் புல்லட் வாகனங்கள் தான். அதனால் பெண்கள் தங்களாடியும் முடியும், தங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை ஒரு மற்ற பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் வகையில் தான் இந்த பேரணியை முன்னெடுத்துள்ளனர். மணிமாறன், பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை தடுக்க வலியுறுத்தி கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள், இல்லத்தரசிகள் உள்ளிட்டோர் கோவையிலிருந்து ஆனைக்கட்டி வரை இருசக்கர வாகன பேரணி மேற்கொள்கின்றனர். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐஸ்வர்யாவிடம் கேட்கலாம். ஐஸ்வர்யா, இந்த பேரணி எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? எவ்வளவு நேரம் இது நீடிக்கும்? மணிமாறன், தற்போது நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம தற்போது இருக்கிறது கோவை வஉசி மைதானத்தில் தான் இருக்கிறோம். அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை தடுக்க வலியுறுத்தி இங்க பெண்களே பங்கேற்கும் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி தற்போது இன்னும் சற்று சில நிமிடங்களில் துவங்க உள்ளது. அதற்காக பெண்கள் ஆயத்தமாகி வருவ காட்சி தான் தற்போது நீங்களே பார்த்து வருகிறீர்கள். அதாவது நீங்க இதுல பிரத்யேகமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பங்கேற்றுள்ளது. இந்த இருசக்கர வாகனத்தில் முழுக்க பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட வாகனங்கள் புல்லட் வாகனங்கள், அதாவது பெண்களே இயக்கக்கூடிய புல்லட் வாகனங்கள் தான் இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா இங்கிருந்து கோவை வஉசி மைதானத்தில் இருந்து ஆனைக்கட்டி, அதாவது தமிழக கேரள எல்லையில் உள்ள ஆனைக்கட்டி வரையிலும் இந்த இருசக்கர வாகன பேரணியானது தற்போது நடைபெற உள்ளது. அதாவது எப்போதுமே பாத்தீங்கன்னா பெண்கள் மன ரீதியாக என்னதான் வலிமையாக இருந்தாலும் உடல் ரீதியாக அந்த அளவுக்கு வலிமையாக இல்லை என்ற கூற்றை மாற்றும் விதமாக தான் பெண்கள் இந்த இருசக்கர வாகன பேரணியை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்துள்ளோம். பெண்கள் எவ்வளவு கம்பீரமாக இந்த இருசக்கர வாகன பேரணியில் பங்கேற்று வருகிறது நம்மால் பார்க்க முடியும். தற்போது நம்மிடையே இந்த பேரணியில் பங்கேற்றுள்ள பெண்கள் நம்மிடையே இருக்க, அவரிடமே கேட்கலாம். இப்போ நீங்க எந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த பேரணியை துவங்குறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ஹராஸ்மெண்ட், அதை நாங்கள் எலிமினேட் பண்ணணும்.
ஆல் ஓவர் த இந்தியா, நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து விமன்களுக்கு நடக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை வந்து இதுல இருந்து நாங்கள் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ எங்கிருந்து எங்கே போறீங்க? உங்களுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? எங்களுக்கான ஏற்பாடுகள் எங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் விஓசி பார்க்லேருந்து ஆரம்பிச்சு ஆனைகட்டிங்கிற ஏரியாவில் முடிக்கிறோம். நியர்பை 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் விஓசி பார்க் டு ஆனைகட்டி. இப்போ யாரெல்லாம் இதெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? எது உங்களுக்கு இது பங்கேற்ற எது ஒரு தூண்டு விதமாக இருந்தது? இதில் பங்கேற்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே லேடிஸ் அப்படின்றதுனால எங்களுக்கு அது ஒரு எந்துவாக இருந்துச்சு. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஹவுஸ் ஹோல்ட் விமன்ஸ் தான் அதில் மெஜாரிட்டி வந்திருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மணிமாறன், நீங்களே கேட்டிருப்பீங்க, இப்போ இந்த இருசக்கர வாகன பேரணியானது தற்போது இன்னும் சற்று நிமிடங்களில் துவங்க உள்ளது. இந்த பேரணியை கோவை மாவட்ட போக்குவரத்து காவல் துணை ஆணையர் சரவணன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரம்யா பரத் அவர்கள் துவங்க உள்ளனர். மணிமாறன்.